பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னிய எபிசோட்ல நம்ம மீனா செந்தில அழைச்சுக்கிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்ற அப்படின்னு செந்தில் கேட்கிறப்ப, நேத்து தானே நீங்க சொன்னீங்க அப்பாவுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக ஆர்த்தி பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு வாங்க போலாம் இப்பவே கொடுத்துடலாம் அப்படின்னு வலுக்கட்டாயமா செந்தில பணத்தோட அழைச்சுக்கிட்டு நேரா பாண்டியனோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க பாண்டியன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. என்னம்மா அப்படின்னு விஷயத்த கேட்ட உடனே, இல்ல உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ன உடனே, இருமா கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் கையை கழுவிட்டு வந்து பணத்தை வாங்கிக்க வராரு. உடனே கோமதி இருந்துகிட்டு, ஏய் நிறுத்துறா, அவர் தான் ஏதோ கோவத்துல சொன்னார்னா நீனும் பணத்தை திருப்பி கொடுத்துருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, அவர் தானே கேட்டாரு அப்படின்னு வலுக்கட்டாயமா மீனாவும் பணத்தை கொடுக்க, பாண்டியனும் எதுவும் சொல்லாம பணத்தை வாங்கிக்கிட்டாப்புல. ஸோ நம்ம செந்திலுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. பணத்தை கொண்டு வந்து குடுத்தாலும் அவரு கேட்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சு வந்தா, இப்ப பணத்தை நோவாம வாங்கிட்டு போயிட்டாப்புல இல்லையா? அதனால செந்திலுக்கு பயங்கர ஏமாத்தமா போயிடுது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கோமதி எதுக்காகடா இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து குடுத்த? அப்படின்னு கேட்க, நான் எங்க எடுத்துட்டு வந்து குடுத்தேன்? இவ தான் வலுக்கட்டாயமா என்னை எடுத்துட்டு வந்துட்டா. அப்படின்னு நான் கூட நாளைக்கு போய்க்கலான்னுலாம் சொல்லி பார்த்தேன். இவ கேட்கவே இல்ல. அப்படின்னு உடனே, ஏம்மா இப்படி பண்ணுன? அப்படின்னு சொல்றப்ப, நேத்து நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு கோமதி சொல்ல, இல்ல நேத்து நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு காலையில முட்டை குழம்புலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு வைக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அத சாப்பிடணும்ல, அதுக்கு ஒரு சாக்கு வேணாமா? அதுக்காக தான் பணத்தை இப்பயே கொண்டு வந்து குடுக்குற மாதிரி குடுத்து, முட்டை குழம்பு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு காமெடியே உருவாக்கிடுறாங்க நம்ம மீனா. இதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன கடையில காமிக்கிறாங்க. அந்த கஸ்டமர் வந்து பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது, நம்ம சரவணனுக்கு அஞ்சலி வழக்கம் போல ஃபோன் பண்ணிடுறாங்க. நம்ம சரவணன் அப்படியே பதறி போயிடுறாப்புல. இது எல்லாமே நம்ம பாண்டியன் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. கடைசியா எல்லாருமே போனதுக்கப்புறம் மறுபடியும் சரவணன கூப்பிட்டு வச்சு, "உனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்கா? அப்படியே புடிச்சிருந்தாலும் இப்ப நீ எதுவுமே பண்ணாத. அந்த பொண்ண பார்க்காத. முதல்ல உன் டைவர்ஸ் கேஸ் முடியட்டும். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ சரவணன் என்ன பண்ணி வைக்க போறாப்புல அப்படிங்கிறது தெரியல. ஃபைனலா நம்ம அப்பத்தா என்ன செய்யுது, நம்ம அரசியையும், குமாரையும் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அரசிய கோயிலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி போயி, அங்க குமார வர வச்சு, மாமா வேலை பார்க்க ஆரம்பிக்குது நம்ம அப்பத்தா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.